அன்பு வணக்கம். கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு, அதாவது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் RPLI என்டோமெண்ட் அசூரன்ஸ் பாலிசி கிராம் சந்தோஷ். இந்த பாலிசி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு முதலீடு மற்றும் ஆயுள் காப்பீட்டு பாலிசி ஆகும். நீங்கள் முன்னே தீர்மானிக்கப்பட்ட முதிர்வு தேதியை அடையும் போது, மெச்சூரிட்டி டேட்டை அடையும் போது முதிர்வு தொகை மெச்சூரிட்டி அமௌண்ட், உறுதி செய்யப்பட்ட தொகை சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் மற்றும் திரட்டப்பட்ட போனஸ் தொகை அக்குமுலேட்டட் போனஸ் அமௌண்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஒருவேளை பாலிசி காலத்தில் பாலிசிதாரர் இறந்து விட்டால் அந்த காப்பீட்டு தொகை மற்றும் பாலிசிதாரர் இறப்பு நாள் வரை திரட்டப்பட்ட ஏதேனும் போனஸ் தொகை, அது வரைக்கும் ஏதாவது போனஸ் தொகை அமௌண்ட் இருந்ததுன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து சம்பந்தப்பட்ட பாலிசிதாரர்களின் நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு அது வழங்கப்படும். இந்த ஆயுள் காப்பீடில் என்னென்னா அதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குன்றதை பார்த்தலாம். இதில் இந்த ஸ்கீமில் இணையணும்னா, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இணையணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா கிராமப்புற எல்லைக்குள் வசிக்கும் மக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அர்பனுக்கு பொருந்தாது, நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இது பொருந்தாது, வில்லேஜ் பீப்புளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஒருவேளை அவர்கள் அரசு, தனியார், விவசாயம், வணிகம், சுய தொழில் செய்பவர் அல்லது தினக்கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்க கிராமப்புற எல்லைக்குள் வசிக்கும் மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் தகுதி. இந்த பாலிசி எடுக்கிறதுக்கான தகுதி இதுதான். இந்த பாலிசி வாங்கணும்னா இந்த பாலிசியில் என்னென்னா செயற்கை வயது ஒன்று இருக்குது, அதாவது ஏஜ் ஆஃப் என்ட்ரி இருக்குது. குறைஞ்சபட்ச வயது 19 ஆண்டுகள், அதிகபட்ச வயது 55 ஆண்டுகள். அதாவது மினிமம் ஏஜ் 19 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 55 இயர்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த பாலிசி பர்ச்சேஸ் பண்ண முடியும், இந்த பாலிசியில் இணைய முடியும். அடுத்தது பாலிசி காலம், பாலிசி பீரியடு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைம் பீரியட்ஸ் இருக்குது. அதாவது 5 வருஷத்துலேருந்து 41 ஆண்டுகள் வரை பாலிசி கால அவகாசத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது நம்மளுடைய வயசை பொறுத்து தான், ஏஜ் பொறுத்து தான் நம்ம பாலிசி பீரியட் தேர்ந்தெடுக்க முடியும். யங் ஏஜ் இருந்தால் லாங் பீரியடில் நம்ம பாலிசி பீரியட் தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம வயசு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாலிசி பீரியடை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்தது உறுதி செய்யப்பட்ட தொகை சம் அஷ்யூர்ட் அமௌண்ட். குறைஞ்சபட்ச தொகை பார்க்கும்போது 10,000 ரூபா, அதாவது மினிமம் அமௌண்ட் 10,000 ருபீஸ், மேக்ஸிமம் அமௌண்ட் அதிகபட்ச தொகை பார்க்கும்போது 10 லட்ச ரூபா. இது எல்லாம் பார்க்கும்போது ஏஜ் மற்றும் நம்மளுடைய ப்ரீமியம் பே பண்ணுற கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் தேர்ந்தெடுக்க போகிறன்றதை நிர்ணயம் பண்ணோம். அடுத்து இந்த பாலிசியில் போனஸ் விகிதம், போனஸ் ரேட்டு பார்க்கலாம். தற்போதைய போனஸ் விகிதம் ஆண்டுக்கு பார்க்கும்போது ₹1000 காப்பீட்டு தொகைக்கு ₹48 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரம் டு டைம் கவர்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த போனஸ் ரேட் ₹48 இருக்குது. அடுத்தது முதிர்வு சலுகை, மெச்சூரிட்டி அமௌண்ட். பாலிசி காலம் முடியும் போது நாம் முதிர்வு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதிர்வு தொகை என்பது உறுதி செய்யப்பட்ட தொகை சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் திரட்டப்பட்ட போனஸ் அக்குமுலேட்டட் போனஸ் அமௌண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்த தொகையாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் நம்ம கொடுப்பாங்க. அடுத்தது இறப்பு சலுகை, டெத் பெனிஃபிட். பாலிசி காலத்தில் பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா நாமினி அல்லது நாமினிஸ் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் முழு காப்பீட்டு தொகையும் இறப்பு நாள் வரை திரட்டப்பட்ட போனஸையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. பாலிசி காலத்தில் பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா நாமினி அல்லது நாமினிஸ் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு முழு காப்பீட்டு தொகையும் கம்ப்ளீட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டையும் இறப்பு நாள் வரை திரட்டப்பட்ட போனஸையும் அக்குமுலேட் பண்ண அன்னைக்கு தேதி வரைக்கும் போனஸ் அமௌண்ட்டையும் அன்னைக்கு தேதிக்கு என்ன அப்ளிகபிள் இருக்கோ போனஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது மருத்துவ பரிசோதனை, மெடிக்கல் டெஸ்ட். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு ஏதாவது மருத்துவ பரிசோதனை தேவையான்னு பார்க்கும்போது அதுக்கு 2 க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. உங்களோட காப்பீட்டு தொகை 25,000 ரூபா அல்லது அதற்கும் குறைவாக இருந்து உங்கள் வயது 35 வயது அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான மருத்துவ பரிசோதனையும் செய்ய தேவையில்லை. ஒருவேளை உங்களோட காப்பீட்டு தொகை 25,000க்கு மேல் இருந்தால் அல்லது நீங்கள் 35 வயதுக்கு மேல் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை நிரூபிக்க மருத்துவ பரிசோதனை கட்டாயம்ன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி யூஸ் பண்ணி கடன் வசதி, அதாவது லோன் ஃபெசிலிட்டி பெற முடியுமா பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் கடன் வசதி உள்ளது. பாலிசி தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு முடிந்த பிறகு நீங்கள் கடனுக்காக விண்ணப்பிக்கலாம். இருந்த போதிலும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் பாலிசியை கடனுக்காக அடக வைத்தால் உங்களுக்கு எந்த போனஸும் கிடைக்காது என்று சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு குறைக்கப்பட்ட காப்பீட்டு தொகையில் விகிதாசார அடிப்படையில் தான் உங்களுக்கு போனஸ் கொடுக்கப்படும்ன்றதும் சொல்லியிருக்காங்க.
ஒருவேளை பல்வேறு காரணங்களால் வந்து இந்த பாலிசி வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல, அதனுடைய ப்ரீமியத்தை வந்து என்னால் பே பண்ண முடியல, அதனால் வந்து இந்த பாலிசியை வந்து சரண்டர் பண்ண முடியுமா, ஒப்படைக்க முடியுமா அந்த பாலிசி பார்க்கும்போது அதுக்கான வழிவகையும் இருக்குது இதில். இந்த பாலிசியை சரண்டர் பண்ணணும், ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு உங்கள் பாலிசியை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பாலிசியை சரண்டர் பண்ணும்போது 5 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பு நீங்கள் வந்து பாலிசி வந்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஒப்படைத்தனா அதுக்கு உங்களுக்கு எந்தவித போனஸும் கிடைக்காது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாலிசி வந்து சரண்டர் பண்ணிங்கன்னா, அதுக்கு குறைக்கப்பட்ட காப்பீடு தொகையின் விகிதாசார அடிப்படையில் வந்து உங்களுக்கு போனஸ் வந்து அவங்க வழங்குவாங்க. நம்ம ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஒரு 19 வயது ஒரு இளைஞர் வந்து சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா எடுக்கும் தருவாயில் டெனூர் பார்க்கும்போது, பாலிசி பீரியட் பார்க்கும்போது 16 வருடங்கள், மந்த்லி ப்ரீமியம் பார்க்கும்போது அவர் மாதம் 2550 ரூபா கட்டுவார். அப்படி 16 வருஷம் கட்டும்போது டோட்டல் ப்ரீமியம் வந்து அவர் 4,89,600 ரூபா கட்டியிருப்பார். டோட்டல் போனஸ் அமௌண்ட் 16 வருஷத்துக்கு பார்க்கும்போது 3,84,000 இருக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 8,84,000 அவருக்கு கிடைக்கும். அதாவது 19 வயசில் ஸ்டார்ட் பண்ணி அவர் 16 வருஷம் கட்டினார்னா 35 வயசுக்கு முடியும் போது அவருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 8,84,000 கிடைக்கும். இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்றது ஏல கொடுக்கப்பட்ட சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா, பியில் கொடுக்கப்பட்ட போனஸ் அண்ட் 3,84,000 ரெண்டுத்துக்கு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 8,84,000 அவருக்கு கிடைக்கும். இன்னொரு இளைஞர் இதே வயதான 19 வயசில் வந்து சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா எடுக்கும் தருவாயில் டோட்டல் பீரியட், அதாவது பாலிசி பீரியட் பார்க்கும்போது 31 வருடங்கள், மந்த்லி ப்ரீமியம் மாதம் கட்டப்பட்ட அமௌண்ட் வந்து 1,200. 31 வருஷங்களுக்கு வந்து அவர் வந்து 1,200 ரூபா டோட்டல் ப்ரீமியம் பார்க்கும்போது அது 4,46,400 இருக்கும். போனஸ் ஏண்டு பார்க்கும்போது 31 வருஷத்துக்கான போனஸ் ஏண்டு பார்க்கும்போது 7,44,000 சேர்ந்துருக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 12,44,000 கிடைக்கும். அதாவது சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா ப்ளஸ் போனஸ் ஏண்டு 7,44,000 ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 12,44,000 அந்த நபருக்கு கிடைக்கும். இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். 25 மதிப்புள்ள ஒரு இளைஞர் வந்து சம் அஷ்யூர்டு பாலிசியோட அமௌண்ட் வந்து 5 லட்சம் எடுக்கும் தருவாயில் பாலிசி பீரியட் 20 வருடங்கள், மந்த்லி ப்ரீமியம் வந்து 1,975 ரூபா கட்டியிருப்பார். டோட்டல் ப்ரீமியம் பேடு பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு அது 4,74,000 சேர்ந்திருக்கும். போனஸ் ஏண்டுன்னு பார்க்கும்போது 4,80,000 இருக்குது. அவருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 9,80,000 கிடைக்கும். அதாவது சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா ப்ளஸ் போனஸ் ஏண்டு 4,80,000 ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 9,80,000 வந்து அந்த நபருக்கு கிடைக்கும். இதே வயதுடைய இன்னொரு இளைஞர் சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா எடுக்கும் தருவாயில் பாலிசி பீரியட் மட்டும் 35 வருஷம் எடுக்கிறாருன்னா அவருக்கு மந்த்லி ப்ரீமியம் வந்து 1,050 ரூபா கட்டுவார். 35 வருஷத்துக்கு டோட்டல் ப்ரீமியம் பேடு பார்க்கும்போது 4,41,000 இருக்குது. இதில் போனஸ் சேர்ந்தது பார்க்கும்போது 8,40,000 ரூபா, மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 13,40,000 அவருக்கு கிடைக்கும். அதாவது 35 வருஷம் பாலிசி பீரியடுக்கு அவருக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 13,40,000 கிடைக்கும். அதாவது சம் அஷ்யூர்டு வந்து 5 லட்ச ரூபா, போனஸ் ஏண்ட் வந்து 8,40,000 ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 13,40,000 அந்த நபருக்கு கிடைக்கும். இன்னொரு சினாரியும் பார்க்கலாம். 30 இயர்ஸில் வந்து ஒரு நபர் வந்து சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா எடுக்கும் தருவாயில் பாலிசி பீரியட் வந்து 20 வருடங்கள், மந்த்லி ப்ரீமியமாக அந்த நபர் வந்து மாதம் 2,000 கட்டுவார். டோட்டல் ப்ரீமியம் பெய்டு, அதாவது 20 வருஷத்துக்கு வந்து அவர் டோட்டல் ப்ரீமியம் வந்து 4,80,000 கட்டியிருப்பார். போனஸ் ஏண்டுன்னு பார்க்கும்போது 4,80,000 கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது இது 9,80,000 அந்த நபருக்கு கிடைக்கும். அதாவது அவரோட 50வது வயதில் வந்து 9,80,000 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவருக்கு கிடைக்கும். இதே வயதுடைய இன்னொரு நபர் வந்து சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா தேர்ந்தெடுக்கும் தருவாயில் பாலிசி டேர்ம் வந்து 25 வருடங்கள், மந்த்லி ப்ரீமியமாக மாதம் அவர் 1,575 ரூபா கட்டுவார். டோட்டல் ப்ரீமியம் பெய்டு அந்த 25 வருஷத்துக்கு பார்க்கும்போது 4,72,500 வந்து டோட்டல் ப்ரீமியம் பெய்டாக இருக்கும். போனஸ் ஏண்டு பார்க்கும்போது 6 லட்ச ரூபா, இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 11 லட்ச ரூபா அவருக்கு கிடைக்கும். அதாவது சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா ப்ளஸ் போனஸ் ஏண்ட் 6 லட்ச ரூபா ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 11 லட்ச ரூபா கிடைக்கும் தன்னுடைய 55வது வயதில். இது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஏஜை வந்து பொருத்தி நீங்கள் வந்து எவ்வளோ சம் அஷ்யூர்டு எடுக்க முடியுமோ அந்த சம் அஷ்யூர்டு வந்து, அதாவது பாலிசியுடைய அமௌண்ட் எடுக்க முடியுமோ அதை எடுங்க. அதே நேரத்தில் எவ்வளோ ப்ரீமியம் உங்களால் பே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டேர்ம்ஸ் இருக்கீங்களா பாலிசியுடைய பீரியட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து குறையும் உங்களுக்கு. கடைசியாக வந்து இன்னொரு சினேரியா பார்க்கலாம். 35 வயது உள்ள ஒரு நபர் வந்து சம் அஷ்யூர்டு 5 லட்சம் எடுக்கும் தருவாயில் பாலிசி டேர்ம் வந்து அது பாலிசி பீரியட் வந்து 25 வருடங்கள்,
மந்த்லி ப்ரீமியமாக அவரை மாதம் 1600 கட்டுவார். டோட்டல் ப்ரீமியம் பேடு 25 வருஷத்துக்கு பார்க்கும்போது 4,80,000 சேர்ந்திருக்கும். இதில் போனஸ்ன்னு பார்க்கும்போது 6 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது அவருக்கு 11 லட்ச ரூபா கிடைக்கும் அவருடைய 60வது வயசில். 40 வயதுள்ள ஒரு நபர் வந்து சம் அஷ்யூர்டு 5 லட்சம் எடுக்கிறாரு இந்த பாலிசியில். டேர்ம்ஸ் பார்க்கும்போது அதாவது பாலிசியுடைய பீரியட் பார்க்கும்போது 20 வருடங்கள். மந்த்லி அடிப்படையில் அவர் ப்ரீமியம் வந்து 2,100 ரூபா வந்து மாதம் கட்டுவார். டோட்டல் ப்ரீமியம் பேடு பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு 5,04,000 வந்து கட்டியிருப்பார். போனஸ் என்று பார்க்கும்போது 4,80,000. மெச்சூரிட்டி அமௌண்ட்டு இதுக்கு வந்து 9,80,000 கிடைக்கும். அதாவது சம் அஷ்யூர்டு 5 லட்ச ரூபா ப்ளஸ் போனஸ் அண்ட் 4,80,000. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது 9,80,000 அவருக்கு கிடைக்கும். அதாவது தன்னுடைய 60வது வயதில். இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.